சுவாமியே சரணமையப்பா. மானுடனாக பிறந்து தெய்வ நிலைக்கு உயர்வதுதான் சபரிமலை யாத்திரையின் தத்துவம். ஆனால் பக்தர்களே, இந்த 41 நாட்கள் என்பது சாதாரணமானது அல்ல. இது ஒரு நெருப்பு போன்றது. இதில் சிறு தவறு நடந்தாலும் நாம் சேர்த்த மொத்த புண்ணியமும் சாம்பலாகிவிடும். அந்த ஐயனின் அருளை முழுமையாக பெற தவறுதலாக கூட நீங்கள் செய்யவே கூடாத 10 விஷயங்களை பற்றிதான் இன்று பார்க்க போகிறோம். இந்த விதிகளை மீறினால் ஏற்படும் ஆன்மீக விளைவுகள் என்ன தெரியுமா? தொடர்ந்து கேளுங்கள். அதற்கு முன்பாக ஐயப்பனின் உண்மையான பக்தர்களாகிய நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்யுங்கள். அப்படியே கீழே கமெண்ட் பகுதியில் மனமுருகி சுவாமியே சரணம் ஐயப்பா என்று ஒருமுறை பதிவிடுங்கள். உங்கள் சரண கோஷத்துடன் இந்த பதிவை தொடங்குவோம். முதலாவதாக, உணவு முறை. சைவம் உண்பது மட்டும் விரதம் அல்ல. விரத காலத்தில் பழைய சாதம், அதிக காரம் அல்லது மசாலா நிறைந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஏன் தெரியுமா? இவை நம் உடலின் தாமச குணத்தை தூண்டி தூக்கத்தையும் சோம்பலையும் கொடுக்கும். ஐயப்பனை காணச் செல்லும் நமக்கு தேவை விழிப்புணர்வு. இதை மீறினால் உங்கள் மனக்கட்டுப்பாடு தளர்ந்து விரதம் பாதியிலேயே கலைய வாய்ப்புள்ளது. இரண்டாவதாக, காமம் மற்றும் சிந்தனை. உடலால் மட்டுமல்ல, மனதாலும் பிரம்மச்சரியம் காக்க வேண்டும். தவறான காட்சிகளை பார்ப்பதோ கேட்பதோ கூட விரத முறிவுக்கு சமம். நம் உடலில் சேரும் சக்தியே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மேல் நோக்கி எழுப்புவதுதான் விரதத்தின் நோக்கம். காம சிந்தனை வந்தால் அந்த சக்தி வீணாகிவிடும். காந்தம் இல்லாத இரும்பு போல ஐயப்பனின் அருள் உங்கள் மீது ஒட்டாமல் போய்விடும். மூன்றாவதாக, அலங்காரம். ஷேவிங் செய்வது, முடி வெட்டுவது, நகம் வெட்டுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஏன் இந்த விதி? நான் அழகானவன் என்ற உடல் பற்றை அழிப்பதற்காகத்தான் இது. இதை மீறி நீங்கள் அழகுபடுத்திக் கொண்டால் அகங்காரம் அழியாது. அகங்காரம் அழியாதவன் சபரிமலை ஏறுவது வீண். நான்காவதாக, காலணி. வெயிலோ மழையோ முள்ளோ காலணிகளை தவிர்த்து வெறுங்காலில்தான் நடக்க வேண்டும். பூமி தாயின் மடியில் நடக்கும்போது நமக்கு பொறுமை வரும். ஆனால் நாகரிகம் என்று சொல்லி செருப்பு அணிந்தால் உங்கள் கர்மா கழியாது. வலியை கொடுத்து வினையை தீர்க்கும் வழி இது. வலியை தாங்காத உடலுக்கு ஐயனின் தரிசனத்தை தாங்கும் சக்தி கிடைக்காது. ஐந்தாவதாக, தூக்கம். பகல் தூக்கத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அதேபோல் இரவில் மெத்தை, தலையணை பயன்படுத்தக்கூடாது. தரையில் விரிப்பு விரித்துதான் படுக்க வேண்டும். சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டே இறைவனை அடைய முடியாது. மெத்தையில் படுத்தால் உடல் சோம்பேறியாகும், பக்தி குறையும். கல்லும் முள்ளும் குத்துவதற்கு முன்பே நம் உடலை கடினப்படுத்தவே இந்த விதி. ஆறாவதாக, கோபம் மற்றும் தீய சொற்கள். விரத காலத்தில் யார் மீதும் கோபப்படவோ கெட்ட வார்த்தை பேசவோ கூடாது. எதிரில் இருப்பவர் யாராக இருந்தாலும் அவரே ஐயப்பனாகவே பார்க்க வேண்டும். சாமி சரணம் என்று சொல்ல வேண்டிய நாவில் தீய சொற்கள் வந்தால் அந்த நாக்கு மந்திரத்தை உச்சரிக்கும் தகுதியே இழந்துவிடும். உங்கள் 41 நாள் ஜெபம் பலிக்காமல் போகும். ஏழாவதாக, தீட்டு. இறப்பு வீடுகளுக்கோ பெண்கள் மாதவிடாய் காலங்களில் இருக்கும் இடங்களுக்கோ செல்லவே கூடாது. இது தீண்டாமை அல்ல, இது ஆற்றல் சம்பந்தப்பட்டது. விரத காலத்தில் உங்கள் உடலில் ஒரு தெய்வீக அதிர்வலை உருவாகியிருக்கும். தீட்டு உள்ள இடங்களுக்கு சென்றால் அந்த ஆறா உடைந்துவிடும். பாதுகாப்பு கவசம் இல்லாத போர் வீரன் போல ஆகிவிடுவீர்கள். எட்டாவதாக, பிறர் வீட்டில் உணவு. மாலை அணிந்த சாமிமார்கள், மாலை அணியாதவர்கள் வீட்டில் சமைத்த உணவை சாப்பிடக்கூடாது. கன்னி சாமிகள் இதை முக்கியமாக கவனிக்க வேண்டும். சுத்தம் மற்றும் பக்தி உள்ள இடத்தில் சமைக்காத உணவில் தோஷங்கள் இருக்கும். அந்த உணவு உங்கள் புத்தியை மாற்றும். ஒன்பதாவது, முகஸ்துதி மற்றும் பொய். உங்களை பற்றி நீங்களே பெருமையாக பேசுவதோ அல்லது மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதோ கூடாது. இது உங்கள் ஈகோவை வளர்க்கும். இருமுடி சுமக்கும் போது தலைக்கணம் இருக்கக்கூடாது. தலைக்கணம் இருந்தால் அந்த 18 படிகள் உங்களுக்கு வெறும் படிகளாகத்தான் தெரியும், சத்தியமாக தெரியாது. 10ஆவதாக மற்றும் மிக முக்கியமாக, மாலை கழற்றுதல். எந்த காரணம் கொண்டும் 41 நாட்கள் முடிவதற்குள் குருவின் அனுமதி இல்லாமல் மாலையை கழற்றக்கூடாது.
விரதத்தை பாதியில் நிறுத்துவது தெய்வ குற்றத்திற்கு ஆளாகும். அப்படி ஒரு சூழல் வந்தால் முறையான பரிகாரம் செய்யாமல் மலைக்குச் செல்லவே கூடாது. பக்தர்களே, இந்த 10 விஷயங்களும் வெறும் சட்டதிட்டங்கள் அல்ல. இவை நம்மை ஒரு சாதாரண மனிதனில் இருந்து தெய்வ நிலைக்கு உயர்த்தும் படிக்கட்டுகள். இவற்றை நீங்கள் கஷ்டம் என்று நினைத்தால் அது சுமை. ஆனால் ஐயப்பனுக்காக செய்யும் தவம் என்று நினைத்தால் அது சுகம். 41 நாட்கள் இந்த விரதத்தை நீங்கள் முறையாக கடைபிடித்தால் அந்த ஐயப்பனே உங்கள் வடிவில் வந்து உங்களுக்கு அருள் செய்வார் என்பது சத்தியம். தெரிந்தோ தெரியாமலோ பிழைகள் செய்திருந்தால் ஐயப்பா என்னை மன்னித்துவிடு என்று சரண கோஷமிடுங்கள். இது போன்ற மிக முக்கியமான ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற மறக்காமல் நமது மிஸ்டிக் டிவைன் டேல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். மிக முக்கியமாக இந்த வீடியோவை மாலை அணிந்திருக்கும் மற்ற சாமிமார்களுக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் சரியான முறையில் விரதம் இருக்க இந்த தகவல் உதவும். மற்றவர்களுக்கு சரியான வழியை காட்டுவதும் ஒரு மிகப்பெரிய புண்ணியம்தான். மீண்டும் ஒரு பயனுள்ள ஆன்மீக பதிவில் சந்திப்போம். அதுவரை ஐயனின் சிந்தனையிலேயே இருப்போம். சுவாமியே சரணம் ஐயப்பா. நன்றி.